நேச்சுரல் வேல, அதாவது பிரஸ்ட் இம்ப்ளான்ட் மாதிரி ஃபாரின் பாடி இல்லாம நேச்சுரல் வேல உங்க பிரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபேட் கிராஃப்டிங் டு த பிரஸ்ட், அதை பத்தி தான் இந்த ப்ரொசீஜர்ல நான் பேச போறேன். ஃபேட் கிராஃப்டிங் டு த பிரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பாடியில மற்ற இடத்துல, அதாவது வயிறு, தொடைப்பகுதி, ஆர்ம்ஸ், அந்த மாதிரி ஃபேட் அதிகமா இருக்கிற இடங்கள்ல இருந்து ஃபேட்டை லைப்போசக்ஷன் மூலியமா உறிஞ்சி எடுத்து அந்த ஃபேட்டை ப்ராசஸ் பண்ணி அதை நம்ம பிரஸ்ட்ல இன்ஜெக்ட் பண்றது மூலியமா பிரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ற ப்ரொசீஜருக்கு பேர் தான் பிரஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் அப்படிங்கிறது. இதுல இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்றோம். எப்படி நம்ம டம்மியை குறைக்கிறதுக்காக லைப்போசக்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி சின்ன ஹோல் வழியா லைப்போசக்ஷன் கேனுலா செலுத்தி அது மூலியமா ஃபேட்டை நம்ம உறிஞ்சி எடுத்து அந்த ஃபேட்டை ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி மைக்ரோ கேனுலாஸ் மூலியமா மல்டிபிள் பிளேன்ல நம்ம பிரஸ்ட்ல இன்ஜெக்ட் பண்றது மூலியமா நம்ம ஃபேட், அதாவது பிரஸ்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் இந்த ப்ரொசீஜர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நேச்சுரல் வே ஆஃப் என்ஹான்சிங் இது. அது மட்டும் இல்லாம ஃபாரின் பாடி எதுவும் கிடையாது, அதாவது இம்ப்ளான்ட் எதுவும் நம்ம இதுல வைக்கிறது இல்ல. இதனோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஒரு கப் சைஸ் அல்லது 1.5 கப் சைஸுக்கு மேல நம்ம பிரஸ்ட் சைஸை இந்த ஃபேட் கிராஃப்டிங் மூலியமா இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஃபேட் ஒரு குறிப்பிட்ட கால அளவுல அதாவது 1 மந்த் அந்த மாதிரி பீரியட்ல ஃபேட் ரீஅப்சார்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ரெண்டும் இந்த ஃபேட் கிராஃப்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, உங்களுக்கு அடிக்வேட் ஃபேட் இருக்கணும். ஃபேட்டை நம்ம அப்சார்ப் பண்ணி நம்ம லைப்போசக்ஷன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி போடுறதுக்கு அடிக்வேட் ஃபேட் நம்ம பாடியில இருந்தா மட்டும்தான் இந்த ஃபேட் கிராஃப்டிங் ப்ரொசீஜர் பண்ண முடியும். இப்போ உங்க நேச்சுரல் வேல உங்களோட பிரஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க இந்த ஃபேட் கிராஃப்டிங் ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். இதுல ரொம்ப பெருசா நம்ம பிரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் இமீடியட்டா பிரஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ரிசல்ட் போக போக பிரஸ்டோட அந்த ஃபேட் அப்சார்ப் ஆக ஆக அதனோட ரிசல்ட் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த ப்ரொசீஜர் சேஃபா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா சேஃபான ப்ரொசீஜர் தான், பண்ணிக்கலாம். கரெக்டான ஸ்டெரைல் டெக்னிக்கோட பண்ணும்போது சேஃபான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நம்ம ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். இப்போ ஒரு டைம் பண்றோம், அந்த ஃபேட் கிராஃப்டிங் அப்சார்ப்ஷன் ஆனதுனால கொஞ்சம் சைஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளமா நம்ம இன்னொரு தடவை ஃபேட் கிராஃப்டிங்கை திருப்பி பண்ணிக்கலாம். இன்னொன்னு, இந்த ஃபேட் கிராஃப்டிங் பண்றதுனால ஃபியூச்சர்ல கேன்சர் ஏதாவது பிரஸ்ட்ல வந்தா அது தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான ரிஸ்க் கம்மி தான். ஏன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபேட் கிராஃப்டிங் பண்ண பிரஸ்ட்லயும் ஏதாவது உங்களுக்கு கேன்சர் அந்த மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா தாராளமா கண்டுபிடிக்க முடியும். அதனால அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை.